அது மலைக்கள்ளி என்று அழைக்கப்படும் என்ற மூலிகை தாவரத்தை உங்களின் வீட்டிலேயே கூட வளர்க்கலாம். இதனுடைய அறிவியல் பெயர் பிரயோபில்லம் பின்னாட்டம். சதைப்பற்றுள்ள இந்த தாவரம் மடகாஸ்கர் பகுதியை பிறப்பிடமாக கொண்டது. தற்போது எல்லோரது வீடுகளிலும் வளர்க்கக்கூடிய ஒரு தாவரமாக ரணகள்ளி உள்ளது. அலங்கார தாவரமாக இருந்தாலும் இது முக்கிய மூலிகையாகும். அதனை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்? ரணகள்ளி இலைகளில் உள்ள ஆன்டிபயாட்டிக் பண்புகள் காய்ச்சலின் அறிகுறிகளை போக்கவும் மஞ்சள் காமாலையை குணப்படுத்தவும் உதவும். ரணகள்ளி இலைகளில் உள்ள பிளாவனாய்டுகள், கிளைகோசைடுகள் மற்றும் கரிம அமிலங்கள் சிறுநீரகக் கல்லை கரைக்கவும் சிறுநீரகக் கல் ஏற்படாமல் தடுக்கவும் நீரிழிவு நோயை நிர்வகிக்கவும் உதவும். ரணகள்ளி சாறு குடித்து வருவதன் மூலம் சிறுநீரகம் தொடர்பான கோளாறுகளை குணப்படுத்தலாம். சிறுநீரகக் கற்களை கரைக்க ரணகள்ளி இலைகளை தொடர்ந்து 7 நாட்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் எவ்வளவு பெரிய சிறுநீரகக் கற்களையும் கரைத்துவிடலாம். சிறுநீரகக் கற்களை கரைக்க ரணகள்ளி செடியை பிடுங்கி இலைகளை பறிக்கக்கூடாது. செடியின் சிறிய இலையில் ஆரம்பித்து பெரிய இலைகள் வரை தொடர்ந்து 7 நாட்கள் வரை காலையில் வெறும் வயிற்றில் நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். இல்லையெனில் அதனை சாறு எடுத்தும் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். இதன் மூலம் சிறுநீரகக் கற்கள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். ரணகள்ளி இலைகளில் உள்ள டையூரிட்டிக் பண்புகள் சிறுநீர் ஊட்டத்தை ஊக்குவிப்பதோடு சிறுநீரகக் கற்களை வெளியேற்ற உதவுவதோடு சிறுநீரகக் கற்களுடன் தொடர்புடைய வலியை குறைக்க உதவும் என ஆய்வுகள் கூறுகின்றன. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் அதன் அளவை குறைக்கவும் ரணகள்ளி இலை சாறு உதவும். சர்க்கரை நோய் பாதித்தவர்கள் ரணகள்ளி இலையின் சாறை தினமும் 2 வேளையும் குடித்து வர சர்க்கரை அளவு குறையும். காயங்களை குணப்படுத்த ரணகள்ளி இலைகளை வெற்றிலையோடு சேர்த்து நன்றாக நைசாக அரைத்துக் கொள்ளவும். அரைத்த விழுதை புண்கள், காயங்கள் மற்றும் கட்டிகள் உள்ள இடத்தில் பற்று போடுவதன் மூலம் வலியை குறைக்கலாம். அதோடு காயத்தை விரைவில் குணமடைய செய்யவும் இவை உதவும். சைனஸ், ஆஸ்துமா பிரச்சனையை சரிசெய்ய ரணகள்ளி இலைகளில் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் சைனஸ் மற்றும் ஆஸ்துமாவுக்கு சிகிச்சையளிக்க உதவும். அதோடு மூச்சுக்குழாய் அழற்சி, மூச்சுத் திணறல், இருமல், மூக்கடைப்பு போன்ற சுவாச பிரச்சனைகளை குணப்படுத்த ரணகள்ளி இலைகளை அப்படியே சாப்பிடலாம் அல்லது அவற்றின் சாற்றில் இருந்தும் தேநீர் தயாரித்து அருந்தலாம். உடல் எடையை குறைக்க ரணகள்ளி இலை சாறு உடல் எடையை குறைக்க உதவும். இரத்தத்தில் உள்ள நச்சுகளை சுத்திகரித்து உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குவதோடு ஆரோக்கியமான உடல் எடையை நிர்வகிக்க ரணகள்ளி உதவும். ட்ரைகிளிசரைடுகள் அளவுகளை குறைக்க இரத்தத்தில் இருக்கும் ட்ரைகிளிசரைடுகளை குறைக்க ரணகள்ளி இலைகள் பயணப்படும். நம் உடல் பயன்படுத்தியது போக மீதமுள்ள கலோரிகளை ட்ரைகிளிசரைடுகளின் வடிவத்தில் சேமிக்கும். பின்னர் அவை உடலுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்தப்படும். ஆனால் பயன்படுத்தப்படாத ட்ரைகிளிசரைடுகள் சேர்ந்து கொண்டே இருப்பது மாரடைப்பு மற்றும் பக்கவாத அபாயத்தை ஏற்படுத்தும். இதனை குறைக்க ரணகள்ளி இலைகள் பயன்படும். மஞ்சள் காமாலையை குணப்படுத்த மஞ்சள் காமாலை போன்ற நோய்களை குணப்படுத்த ரணகள்ளி இலை சாறு பயன்படும். அதோடு ரணகள்ளி இலை சாறு எடுத்துக்கொள்வதன் மூலம் கல்லீரலின் செயல்பாடும் அதிகரிக்கும். கண் வலியை போக்க ரணகள்ளியின் பிரஷ்ஷான இலைகளை நன்றாக மசித்து அதிலிருந்து சாறு எடுத்து அதனை கண்களை சுற்றி தடவி வருவதன் மூலம் கண்வலி நீங்கும். காய்ச்சலை போக்க ரணகள்ளியில் இலைகளில் உள்ள ஆன்டிபயாட்டிக் பண்புகள் காய்ச்சலை போக்க உதவும். இந்த ரணகள்ளி இலைகளை நீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அந்த காய்ச்சிய நீரை அருந்துவதன் மூலம் காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகள் நீங்கும். தலைவலியை போக்க தலைவலி அல்லது ஒற்றை தலைவலி உங்களுக்கு அதிகம் இருந்தால் நீங்கள் ரணகள்ளி இலைகளை பயன்படுத்தலாம். ரணகள்ளி இலைகளில் சிறிது தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் போல் அரைத்துக் கொள்ளவும். அரைத்த பேஸ்டை தலைவலி இருக்கும் இடங்களில் தடவி பத்து போடவும். இதனால் தலைவலி நீங்கும். மற்ற நன்மைகள்: ரணகள்ளி இலை சாறு நாள்பட்ட வெள்ளைப்படுதல், வீக்கம், மூலநோய், குடலில் உள்ள புழுக்களை அகற்றவும் பித்தப்பை கற்களை அகற்றவும் பூச்சிக்கடிகளுக்கும் உதவும். For more useful information, please subscribe our channel.